Hello and welcome back to the show. நான் உங்க ஆர்ஜே அஞ்சலி பேசுறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள். இன்னைக்கு World Tourism Day. இந்த ஸ்பெஷலான நாளை கொண்டாட உங்களுக்காக ஒரு சின்ன போட்டி. நம்ம எல்லாருக்குமே டூர் போக ரொம்ப பிடிக்கும். அப்படி நீங்க பார்த்ததிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது? ஏன்? நீங்க பண்ண வேண்டியது இவ்வளவுதான். டக்குனு உங்க போன் எடுங்க. 8687556611 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சிறந்த பதிலுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியின் முதல் காலர். ஹலோ வெல்கம் டு தி ஷோ. உங்களை பத்தி முதல்ல சொல்லுங்க. என் பேர் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன், குரோம்பேட்ல இருந்து பேசுறேன். ஓகே விஜயலட்சுமி, நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு ஹவுஸ் வைஃப். சொல்லுங்க விஜயலட்சுமி, இது வரைக்கும் நீங்க பார்த்ததுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது? அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த இடத்துல நின்னப்போ அவங்களே அறியாம அவங்க மனசுல ஒரு பாட்டு கேட்டுச்சா. அந்த பாட்டை எனக்காக போடுவீங்களா? வித் பிளஷர். என்ன பாட்டு? புத்தம் புது காலை. விஜயலட்சுமி, இந்த காலை பொழுது அழகாக்கின உங்களுக்காக புத்தம் புது காலை. என்னாச்சு? போங்கம்மா, நீங்களும் ஒரு ஹவுஸ் வைஃப் தானே? ஆமாமா மேடம், ஹரித்துவார் எங்க இருக்கு? சைதாப்பேட்டை பக்கத்துல இருக்கு. ஓ, ஹவுஸ் ஹஸ்பண்ட். ஹலோ. ஹே கமலி, எப்படி இருக்க? கடங்காரி, எங்கடி போய் தொலைஞ்ச? ஹலோ நான் ஹலோ எஃப்எம்ல இருந்து பேசுறேன். ஓ சாரி, குரலை கேட்டதும் என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். நீங்க விஜயலட்சுமி தானே? ஆமா. நேத்து நடந்த வேர்ல்ட் டூரிசம் டே கான்டெஸ்ட்ல உங்களை வின்னரா செலக்ட் பண்ணிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க அப்படியே லைன்ல இருங்க, ஆர்ஜி அஞ்சலி பேசுவாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன். பார்க்காத ஹரித்வார எங்களையும் பார்க்க வச்சதுக்கு உங்களுக்காக ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அஞ்சலி, எனக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சோ மச் விஜயலட்சுமி. நான் உங்களை விஜய்னு கூப்பிடலாமா? ஓ, பாலு கூட என்ன அப்படிதான் கூப்பிடுவாரு. பாலு என் ஹஸ்பண்ட். தட்ஸ் சோ ஸ்வீட். விஜய், உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் விஜயலட்சுமி. நான் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா உங்களோட ஹாபிஸ், ஸ்பெஷல் டேலண்ட் அந்த மாதிரி? நான் பாடுவேன். வாவ், அப்ப நேயர்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. இஞ்சீடு பழகா மஞ்சச்சேவ பழகா தேங்க்யூ விஜயலட்சுமி. இல்ல இன்னும் 2 லைன் பாக்கி இருக்கு. கள்ளச்சீரி பழகா மறக்க மனம் கூடதில்லையே. வாவ், பியூட்டிஃபுல் விஜய். உங்களுக்காக ஒரு பரிசு காத்துட்டு இருக்குன்னு சொன்னேனே, அந்த பரிசு என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? சொல்லுங்க. உங்களுக்கான பரிசு பிரஸ்டீஜ் வழங்கும் பிரஸ்டீஜ் கிளிப் ஆன் பிரஷர் குக்கர். ஆக்சுவலா அஞ்சலி, எனக்கு பிரஷர் குக்கர் வேண்டாம். அது போன வாரம் தான் ஒன்று வாங்கினேன். அதுக்கு பதிலா ஒரு டிவி கொடுக்க முடியுமா? ஹலோ லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். விஜயலட்சுமி கேட்ட டிவி எங்களால தர முடியல. ஆனா அதுக்கு பதிலா அவங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் கண்டிப்பா தர முடியும். அவங்களே இப்ப பாடின இஞ்சி ஈடு பழக சாங் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஹலோ, என்ன மேடம், நீங்க குக்கர் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா? அப்படி இல்ல. எத்தனை லிட்டர் குக்கர்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓ, டிவி பிரைஸா கிடைக்கிற மாதிரி ஏதாவது கான்டெஸ்ட் இருக்கா? மேடம், இது ரேடியோ ஸ்டேஷன், விவேக் எனக்கும் கிடையாது. உங்களுக்கு குக்கர் வேணும்னா நாளைக்கு காலையில 11 மணிக்கு எங்க ஆபீஸ்க்கு வாங்க. ஓகே ஓகே ஓகே. எங்க வரணும்? ஹலோ மேடம், உங்களை செக்யூரிட்டி கூப்பிட்றாரு. என்னையா? இதோ வராங்க. கூப்பிட்டீங்களா? மேடம், இல்லை மேடம், நான் கூப்பிடல மேடம். மேடம், குட் மார்னிங் மேடம். இன்னைக்காவது அந்த பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேடம். நீ சப்ளை பண்ற சாப்பாடை பத்தி எங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு. அவங்க கிளியர் பண்ணாதான் உன்னோட செக் எல்லாம் தர முடியும். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? இவ்வளோ கம்மி ரேட்ல அவ்வளோ ருசியா உங்களுக்கு சாப்பாடு சப்ளை பண்றேன். ஏன் மேடம், நேத்திக்கு கூட சப்பாத்திக்கு ஒரு புது குருமா. கீழ்ச்ச சப்பாத்தி அது. ஆமா, எங்க ஆஃபீஸ்ல எல்லாரும் அதை தான் மவுஸ் பேடா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
ஏதோ நம்ம சப்பாத்திக்கு மவுஸ் இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல, செக் கொடுங்க மேடம். மேடம் எனக்கு மெட்ராஸ் வேற, கொஞ்சம் சீக்கிரமா செக் கொடுங்க மேடம். ஏயா கண்ணு வலியோடய வந்திருக்கேன். அப்போ நெஞ்சு வலினா செக் கொடுப்பீங்களா மேடம்? ஷோ மேடம் என் பேர் விஜயலட்சுமி, வேர்ல்ட் டூரிசம் டே கான்டெஸ்ட் வின்னர். ஓகே ஓகே. ஹாய் மேடம். நீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா போங்க. அங்க ரைட் சைடுல ஒரு கேபின் இருக்கும். அங்க சத்யான்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரை பாருங்க. தேங்க்யூ மேடம். மேடம் செக்லனா கூட பரவாயில்ல, கேஷா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் மேடம். ஏயா இன்னும் நீ போலையா? எத்தனை தடவை தான் உங்ககிட்ட சொல்றது? மேடம் போன வாரம் நீங்க கேட்காமலே உங்களுக்கு சிக்கன் பிரியாணி எல்லாம் அனுப்புனேன்ல. ஓ அதுக்கு பேர் சிக்கன் பிரியாணியா? ஏயா தக்காளி சாத்துக்குள்ள ஒரு கோழி தற்கொலை பண்ண மாதிரி நோ இருக்கு. மேடம் நோ, அது ஒரு கொலை. கூட ஒரு முட்டை இருந்திருக்குமே, பார்க்கல. எங்க அம்மா எல்லாம் எப்படி சமைப்பாங்க தெரியுமா? அவங்க சாம்பார் பண்ணா ஒரு நாள் பூரா உட்காந்து சாப்பிடலாம். அவ்வளவு நிறைய வைப்பாங்களா மேடம்? கிண்டல் பண்றியா? நான் ஏன் மேடம் கிண்டல் பண்ண போறேன்? ஒண்ணு பண்ணுங்களேன், இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி குறைச்சிக்கிட்டு மீதிக்கு செக் கொடுங்க மேடம். அப்படி பார்த்தா நீ தான் எங்களுக்கு தர வேண்டியதா இருக்கும். மேடம் வாங்கிட்டீங்களா மேடம்? ஆமா மேடம். மேடம் எனக்கு நீங்களும் ஆர்ஜி ஆகலாம் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது கான்டெஸ்ட் கிடையாது, இன்டர்வியூ. நீங்க இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்ல ஆனா என்னால முடியும். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தர முடியுமா? அப்ளிகேஷன் எல்லாம் கிடையாது. நீங்க ஒன்று பண்ணுங்க, வீட்டுக்கு போய் உங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க, நான் ஃபார்வர்ட் பண்றேன். மேடம் என்னோட ஃபோன் கொஞ்சம் பழசு, அதுல வாய்ஸ் சரியா ரெக்கார்ட் ஆகாது. நீங்களே ரெக்கார்ட் பண்றீங்களா? அது இப்போ முடியாது. ஒன்று பண்றேன், நாளைக்கு நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே? இல்ல இல்ல என்னால நாளைக்கு வர முடியாது மேடம், நான் கொஞ்சம் பிஸி. என்ன மேடம், என்னால முடிஞ்சா நான் பண்ண மாட்டேனா? அதுவும் லேடிஸ் டு லேடிஸ் ஹெல்ப் பண்றதுல என்ன இருக்கு? மேடம் நான் வேணா என் ஒய்ஃப் அனுப்பிட்டுமா? அவ இன்னும் உன் கூட தான் இருக்காளா? வேற யாராவது இருந்தா இந்நேரம் ஓடி போயிருப்பா. மேடம் நீங்க யாருக்காவது ஃபோன் பண்ணி கேளுங்களேன், டூரிசம் டே கான்டெஸ்ட் வின்னர்னு சொல்லுங்க. ஹாய் மரியா, இங்க ஒரு கான்டெஸ்ட் வின்னர் வந்திருக்காங்க, உங்க கூட பேசணுமா? ஓ அப்படியா? ஓகே ஓகே. நான் சொன்னேன்ல அவங்க பிஸியா இருக்காங்க, நாளைக்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. இல்ல நீங்க சரியாவே கேட்கல. வாட் யூ மீன்? உங்க முன்னாடி தானே ஃபோன் பண்ணேன். இல்ல நீங்க கரெக்டா பேசல. கரெக்டாக தான் பேசினேன். பாண்டியா நீ கூட பார்த்தல? மற்றவங்ககிட்ட எல்லாம் கரெக்டாக தான் மேடம் பேசுறீங்க, என்கிட்ட தான். ஷட் அப் மேடம், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஷீ இஸ் பிஸி. அவங்கள அப்படியெல்லாம் போய் உடனே பார்க்க முடியாது. வேர்ல்ட் டூரிசம் டே கான்டெஸ்ட் வின்னர்னு சொல்லிருக்கலாம்ல. ப்ளீஸ் டோன்ட் டீச் மீ ஹவு டு டூ மை ஜாப், ஓகே? இப்போ ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? அப்படி என்ன தப்பா கேட்டனா? அப்புறம் பிஸியா இருக்காங்க சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப அதையே சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருந்தா எப்படி? நான் என்ன அடம் பிடிச்சேன்? ஹே வாட்ஸ் ஹேப்பனிங்? ஒண்ணு இல்ல மேடம், அந்த செக். என்னாச்சு பிரீத்தி? இவங்க ஆர்ஜி ஆகணுமா, அதுக்காக இப்பவே ஆடிஷன் பண்ணணும்னு சொல்லி தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. தகராறு பண்ணனா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்புறம் வேற என்ன சொல்லுது? பிஸியா இருக்காங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன், புரிஞ்சுக்கலாம்ல? என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? பிரீத்தி சொல்லுங்க. ஆர்ஜே கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் கேட்டேன். அதுக்கு இல்லைன்னு சொன்னேன்ல. என்ன வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப சொன்னாங்க. என் போன்ல கிளாரிட்டி இருக்காது, நீங்க இப்ப ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு போய் நான் ஏதோ தகராறு பண்றேன்னு சொல்றாங்க. வேற என்னதான் சொல்றது சொல்லுங்க. பிரீத்தி உங்க பேர் சொல்லுங்க மேடம். விஜயலட்சுமி, டூரிசம் டே கான்டெஸ்ட். விஜி ஹரித்வார் இஞ்சி ஈடு பழகா. நேத்து நான் பாடின பாட்டு. ஐம் ஆர்ஜே அஞ்சலி. அஞ்சலி? ஐயோ, ரேடியோல கேக்குறத விட நேர்ல உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு. இப்போ என்ன உங்களுக்கு ஆர்ஜே ஆகணுமா? ரொம்ப நாள் ஆசையோ? இல்ல இப்போ 10 நிமிஷமா தான். என்னால முடியும், ஒரு சான்ஸ் கொடுங்களேன் ப்ளீஸ். மகாவிஷ்ணு சங்கு சக்கரத்தோட நிக்கிற மாதிரியே இருக்கு. ஏன் லேட்டுன்னு கேட்டேன். சிரியாவில் நடக்கும் கொடுமைகளை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். சிரியால இருந்த வர வள்ளூர் கோட்டம் வழக்கம் போல நடுவில் போலீஸ் வந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஐயா, நைட்டு நல்லா குடிச்சிட்டு லேட்டா எந்திரிச்சிருப்ப. காலேஜ்ல இருந்த மாதிரி இன்னும் பொறுப்பு இல்லாம இருக்கியே. ஒன்ன நம்பி நான் ஒரு லேட் நைட் ஷோ பிளான் பண்ணிட்டு இருக்கேன். Are you even thinking about it? மரியா, 24 மணி நேரம் நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கான்செப்ட்லாம் கூட டெவலப் பண்ணியாச்சு. நீ வேணா பாரு, அந்த நிலா எஃப்எம் நடத்துற லேட் நைட் ஷோ விட நம்ம ஷோ தான் பெரிய ஹிட் ஆகும். ஆமா, கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா மரியா அப்புறம் வரவா? நோ கம் இன். வாங்க. மரியா, திஸ் இஸ் விஜயலட்சுமி, நேத்து டூரிசம் டே கான்டெஸ்ட் வின்னர். ஓ ஹரித்வார், நானும் கேட்டேன். I'm Maria, station head. உங்க இஞ்சியீடு பழகா was awesome. தேங்க்யூ மேடம். சாரி, டிவி கொடுக்க முடியல. I hope you're happy with the cooker. அது போன வாரம் தான் என் ஹஸ்பண்டை தொல்லை பண்ணி இதே குக்கர் வாங்கினேன். பரவாயில்ல,
இது நான் என் அக்கா கிரகப்பிரவேசத்துக்கு gift கொடுத்துருவேன். ஓகே எனக்கு 2 அக்கா, ராஜலட்சுமி, ஜெயலட்சுமி. 2 பேர் ட்வின்ஸ், என் பேர் விஜயலட்சுமி. ஓகே நாங்க 3 பேர். வெரி நைஸ் டு மீட் யூ. தொடர்ந்து எங்க எஃப்எம் கேட்டுக்கிட்டே இருங்க. ஹலோ எஃப்எம். 106.4. வெரி நைஸ், வெரி நைஸ். மேடம், வெளியில போஸ்டர்ல நீங்களும் ஆர்ஜி ஆகலாம்னு போட்டிருந்துச்சு. எனக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ரியலி? ஆர்ஜி ஆகணுமா? உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல, ஆனா எங்க காலனில எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் நான் தான் போய் மைக்ல அனௌன்ஸ் பண்ணுவேன். லாஸ்ட் இயர் பொங்கல் ஃபங்க்ஷன்ல நான் தான் வெல்கம் ஸ்பீச் கொடுத்தேன். ப்ளீஸ் ஆடிஷன் பண்ண சான்ஸ் கொடுப்பீங்களா? Let me introduce you. நான் இவரை பார்த்திருக்கேன். ஓ கண்டிப்பா பார்த்திருக்கலாம். இவர்தான் ரொம்ப ஃபேமஸ் போயட், ஆர்ஜே, ப்ரொடியூசர், போராளி. எங்க ஃபேஸ்புக்லயா? உன் பேரை நீயே சொல்லு. காமெடியா மரியா வாட் இஸ் ஓகே ஓகே. இவர்தான் உங்களை ஆடிஷன் பண்ண போறாரு. நானா? இதுக்கு முன்னால நீங்க ஆடிஷன் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேடம், ஆனா என்னால முடியும். ஓகே, ஒரு செல்ஃபி மேடம். ஷூர். மேடம், தேங்க்யூ. இப்ப நான் என்ன சொன்னாரு? ஐயோ திருப்பி படிங்க பண்ணுங்க. நீயே ஒரு வாட்டி சொல்லி காட்டேன். விஜி, வாட்ச் ஹிம். ஓகே வாட்ச் மீ கேர்ஃபுல்லி. ஹலோ. சாரி. சாரி. கவனமா கேளுங்க. ஹலோ. மரியா சீரியஸ் சீரியஸ். ஃபோக்கஸ். ஓகே யா. ஹலோ. உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க, உங்கள் தனிமையை இனிமையாக்க, உங்கள் அந்தரங்க பிரச்சனைகளை கொட்டி தீர்க்க என்னோடு பேசுங்கள். ஓகே இந்த மாதிரி பேசணும். ஓ, சில்க் ஸ்மிதா மாதிரி பேசணுமா? ஆ? மேடம், நான் சரோஜா தேவி மாதிரி நல்லா பேசுவேன். கோபால், உண்மையான அன்புக்கு முன்னால ஐயோ இல்ல இல்ல, உங்க ரெகுலர் வாய்ஸ்லயே பேசுங்க. ஹலோ மேடம், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு இஷ்டம் தான் பண்ணுங்க, இல்லைனா ப்ளீஸ். சாரி. விஜி இங்க பாருங்க, இப்படி சொல்லணும். ஹலோ. செக்ஸியா? செக்ஸினா என்னன்னு தெரியும்ல? லெட்ஸ் ட்ரை திஸ் ஒன் மோர் டைம். ஹலோ. உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க, உங்கள் தனிமையை இனிமையாக்க, உங்கள் அந்தரங்க பிரச்சனைகளை கொட்டி தீர்க்க என்னோடு பேசுங்கள். நைஸ் நைஸ், வெரி நைஸ் டு மீட் யூ. உங்க வாய்ஸ் ரொம்ப செக்ஸியா இருக்கு. தெரியும். இதோ இது என்னோட கார்டு. We'll get in touch. தேங்க்யூ. ஹலோ. மேடம் கூப்பிட்டீங்களா? இல்ல, இங்க ஆர்ஜே மது, விஜயலட்சுமி, த Hello. ஸ்டார் ஆஃப் அவர் ஷோ. சாரி லேட் ஆயிடுச்சு. லேட்டா? என்கிட்ட இந்த டைலாக் சொன்ன முதல் நீங்கள் தான். பட் எனிவே நைஸ் டு மீட் யூ. உங்கள் ஷோலாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். அஸ்கி வாய்ஸ் தான் நினச்சேன், ஆனால் ஒரு விஸ்கி வாய்ஸ் தான். சும்மா காமெடிங்க. இது என்னோட சன் சித்து. ஹாய். ஹாய். டூட். என்ன ஏஜ்? ஐம் 11.
11ஆ? என்னை விட பெரிய பையனா? உங்களோட பெரிய ஃபேன். ஓ, நீங்க என் ஃபேனு, ஆனா நான் உங்க அம்மா ஃபேன். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. உங்க பேர்? என் பேரு நீலகண்டன். நீலகண்டன். இன்னைக்கு நம்ம ஷோக்கு நடிகர் செம்பு வந்திருக்காரு. அவர் கூட பேசுறீங்களா? இல்லை இல்லை, நான் உங்க கூட தான் பேசணும். சொல்லுங்க. டெய்லி உங்க ப்ரோக்ராம் கேட்குறேன். முன்னெல்லாம் பாடல்களுக்காக கேட்க ஆரம்பித்தேன். இப்பெல்லாம் உங்களுக்காகவே கேட்குறேன். என் ஒய்ஃப் பேரு நீலு. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பாட்டெல்லாம் பாடுவீங்க? மோஸ்ட்லி ஓல்ட் சாங்ஸ். குறிப்பா ஒரு பாட்டு, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சொல்லுங்க நீலு. நதி எங்கே போகிறது? நீங்களும் பாடுங்க நீலு. நதி எங்கே போகிறது, கடலை தேடி நாளெங்கே போகிறது, இரவை தேடி நிலவெங்கே போகிறது, மலரை தேடி நினைவெங்கே போகிறது. உறவை தேடி. நீலு, உங்க மது எங்கேயும் போல, உங்க கூட தான் இருக்காங்க. நீங்க எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் நட்பா இருக்கணும். நீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்க மதுவும் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால நாளையில இருந்து நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும். உங்களுக்கு எப்போ உங்க மது கூட பேசணும்னு தோணினாலும் எனக்கு கால் பண்ணுங்க. பேசலாம், பாடலாம். ஓகே? நாம கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுள் நமக்காக யாரையாவது அனுப்பி வைப்பாருன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மது. காட் பிளஸ் யூ. Can I have your autograph, please? என்ன? ப்ளீஸ், உங்களுது தான். நதி எங்கே போகிறது, கடலை தேடி, நாள் எங்கே போகிறது, இரவை தேடி. நல்லா இல்லையா? கைத்தட்டுங்க. நீங்க ஆட்டோகிராஃப் போடுங்க, மறந்துடாதீங்க. அப்பா, அப்பா, செப்டி டேங்க் திறந்தாச்சு, வாஷ் பேஷன் டேப்ல மாற்றியாச்சு. அப்பா. நேர்ல பார்க்க சூப்பரா இருந்தாருப்பா. ரொம்ப ஜாலியா பேசினாருப்பா. ஓ, உங்க அம்மாவும் ஃபோட்டோ எடுத்திருக்கல? இல்ல, அவரு தான் அம்மா கூட போட்டோலாம் எடுத்துட்டு ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்கிட்டு போனாரு. விஜய், சூப்பர். ஸ்க்ரீன் சேவரை வச்சுக்கோ. எதுக்கு? ஸ்கிரீன் சேவரா நான் என்னோட ஹீரோவை வச்சிருக்கனே. ஹீரோவா? நான் இப்போ காமெடி இருந்தானே. சித்து, ரூம்ல பால் வச்சிருக்கேன், குடிச்சிட்டு பாடு. அந்த போட்டோக்கா இப்படி கோவப்படுற? நான் கோவம்லாம் படலையே. ஆனா இன்னொரு தடவை இப்படி பேசின எனக்கு கோவம் வரும். மீட்டிங்க முடிச்சிட்டு ஷாப்பிங் போலாம். பத்மா, வீட்டுக்காரர் வரல? அது இன்னும் எந்திரிக்கவே இல்ல. வயசாச்சு இல்ல, கொஞ்சம் சிரமம் தான். வடிவு, என்ன அசோசியேஷன் மீட்டிங் தானே போறோம். அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க. அது என்ன பெரிய பொட்டு, குன்னக்குடி வைத்தியநாதன் நெத்தியில முட்டன மாதிரி. சும்மா இருங்க, இதெல்லாம் நான் எப்பதான் கட்டுறது? அது சரி. வாமா விஜய், விஜய் வரலையாமா? அவர் கொஞ்சம் லேட்டா வந்து ஜாயின் பண்ணிப்பாரு. நாம போலாம். போலாம். மூர்த்தி, ஐயோ, கடுவம் போன வரோம். குட் மார்னிங். குட் மார்னிங். ஐயோ, நான் சண்டை போடுறதுக்கு வரல.
இன்ஃபேக்ட் உங்கள் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் வந்தேன். இவ்வளோ நாள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாமல் சண்டை போட்டு உங்கள் எல்லாரையும் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக உங்கள் எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பை தி வே, ஐ எம் நீலகண்டன். கை கொடுங்க. என்ன எல்லாரும் அப்படி நம்ப முடியாமல் பார்க்குறீங்க? எனக்கு புரியுது. பட் ஐ ரியலி மீன் வாட் ஐ செட். நேற்று என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது. அது என்ன ஒரு புது மனுஷனை மாத்திருச்சு. நீங்கள் எல்லாரும் அசோசியேஷன் மீட்டிங் தானே போகிறீங்க? நான் ஒரு 10 மினிட்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நதி எங்கே போகிறது கடலை விஜய் போனவொன்னே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெடி ஆகிடு. வழக்கம் போல் 10 மணிக்கு தூங்கிடாத. அதெல்லாம் நான் தூங்க மாட்டேன். இப்படி தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நைட்லேயே 10 மணிக்கு தூங்கினாதான் நீ. அம்மா. விஜயலட்சுமி மேம். ஆமா ஆமா. வாங்க மேடம். சரி, நீ போன்ல கேம்ஸ் ஆடாம தூங்க, புரியுதா? அம்மா எனக்கு இப்போயே தூக்கம் வருது, நீ முதல்ல கிளம்பு. சரி, தோசை ஹாட் பேக்ல இருக்கு. தோசை ஹாட் பேக்கில் இருக்குது, சட்னி பக்கத்தில் இருக்குது, மொளாப்படி கிச்சனில் இருக்குது, தாஜ்மஹால் ஆக்ராவில் இருக்குது. எல்லாம் நீ சொல்லிட்டு கிளம்பு. பாய்மா. ஓகே விஜய், ஆல் த பெஸ்ட். சேம் டு யூ. நான் வேணா கூட வரட்டுமா? சார் பயப்படாதீங்க சார், பத்திரமா கொண்டாந்து விட்டுடுறேன். கார்ல பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருக்கேன்னா பாத்துக்கோங்க. பெப்பர் ஸ்ப்ரேயா? எதுக்கு? இடியாப்பத்துக்கு தொட்டுக்க. நீங்க கிளம்புங்க. பை பை. ஓகே பை. மேடம் ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போறீங்களா? ஆமா. உங்க பேர் என்ன? மல்லிகா. நீங்க எப்படி இந்த வேலையில? ஆச்சரியமா இருக்கு. அதுவா, முதல்ல எங்க வீட்டுக்காரர் சொந்தமா ஒரு வண்டி வாங்கி ஓட்டிட்டு இருந்தாரு. அப்புறம் இன்னொரு வண்டி வாங்கினாரு. டிரைவர் சரியா செட் ஆகல. அப்புறம் நான் ஓட்டுறேன்னு சொன்னேன். முதல்ல அவர் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் சரின்னு சொன்னாரு. நானும் ஓட்ட ஆரம்பிச்சேன். இப்போ வாழ்க்கையே நல்லா ஓடிட்டு இருக்கு. ஹலோ விஜய், ஒன்றும் இல்லை, பாலில் டீ தூள் போட்டு 15 நிமிஷம் ஆகுது, இன்னும் நேரமே வரல. ஏன்? அதான் ஒன்றை கேட்குறேன். டீ தூள் எங்க இருந்து எடுத்த? டீ தூள் மஞ்சள் மூடி போட்ட டப்பா. அது கடுகு. அதானே பார்த்தேன், இன்னும் கலரும் வரல, வாசனை வரல நினைச்சேன். டீ தூள் அதே ஷெல்ஃப்ல ரெட் கலர் மூடி போட்ட டப்பால இருக்கு. சரி சரி. எங்க வீட்டுக்காரர் இப்படிதான் மேடம். பூண்டுக்கும் பொடலங்காய்க்குமே வித்தியாசம் தெரியாது. குட் நைட் மேடம். வெல்கம் ஆர்ஜி மது. சாப்பிட்டீங்களா? இல்ல, இனிமேல் தான். நேரமே சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். நான் சாப்பிட்டுக்கிறேன். ஓ ஷூர். ராகி தோசை தேங்காய் சட்னி டேஸ்ட் பண்றீங்களா? ஆசம். தெரியும். ஏய் கிருஷ்ணா, ட்ரை பண்ணுடா. இல்லை இல்லை, வேணாம். அதே எங்கள் அம்மா ஊரில் ராகி களி கிண்டி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கும். ரொம்ப கரையே மணக்கும். அந்த பக்கமெல்லாம் சிட்டி சமையலுக்கு வராது. டைம் ஆகுது, சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க, ஷோ இருக்குல்ல. ஹலோ. ஹலோ மது. யார் பேசுறீங்க? என் பேர் ராகவன். சொல்லுங்க ராகவன். எனக்கு 36 வயசு ஆகுது மது. இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. கிட்டத்தட்ட 12 வருஷமா பெண்களோட உள்ளாடைகள் விற்கிற ஒரு கடையில் நான் வேலை செய்கிறேன். என் பிரச்சனை என்னன்னா, சொல்லுங்க. என்னால் எந்த பொண்ணையும் முகத்தை பார்த்து பேச முடியல. எந்த பொண்ணை நான் பார்த்தாலும் என் கண்கள் நேராக அவங்களோட, அது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மது? நல்லா புரியுது. அப்படித்தான் மது. எனக்கு எந்த பொருளை பார்த்தாலும்
ஒரு பொண்ணோட மார்பகம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி, ஆப்பிள், ஆரஞ்சு, ஃபுட்பால், நிலா, இப்படி எதை பார்த்தாலும். இப்போ கூட என் பக்கத்தில் ஒரு கார் நிற்குது. அதோட ஹெட்லைட்ஸ் பார்த்தா எனக்கு அதுதான் தோணுது. அதோட வைப்பர்ஸ் பார்த்தாலும் அதுதான் தோணுது. ஒரு நிமிஷம். இந்த இட்லி, ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் புரியுது. பட் கா வைப்பர்ஸ் எப்படி, என்ன கனெக்ஷன் புரியல. சிம்பிள் மது. ஒன்று லெஃப்டில், ஒன்று ரைட்டில். இப்படி யாரை பார்த்தாலும் இவங்களுக்கு என்ன சைஸ் இருக்கும், இப்படியே தான் நினப்பு போகுது. உங்களை கூட நான் நேரில் பார்த்துருந்தா உங்கள் முகத்தை பார்த்து என்னால் பேசியிருக்க முடியாது. ராகவன், உங்க பிரச்சனை பல ஆண்களுக்கு இருக்கிறது தான். நீங்க ஒன்று பண்ணுங்க. எப்பவுமே எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே பாருங்க. இன்னும் ஆழமா பாருங்க. என்ன மது, நான் இதே பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ஆமா, இன்னும் ஆழமா பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் மது. ஆல் தி பெஸ்ட் ராகவன். ஆசம். தேங்க்யூ மேடம். ஹலோ. ஹலோ. ஹலோ மது, எத்தனை வருஷமா உங்க காதல சொல்லாம இருக்கீங்க? அவ்வளோ என்ன திட்டுவானுங்க. என்னடா இது மதிக்காத பொண்ணு பின்னாடி ஏன்டா உருகி உருகி போறேன்னு. அவங்க சொல்றது கரெக்ட் தானே? நான் கரெக்டுன்றேன். அவனுங்க எல்லாம் பொறாமையில சொல்றானுங்க, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து சொல்றீங்க. காதல் சொல்றது அதான் சொல்லிட்டேனே. சரி, எனக்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் போடுங்க, அது மட்டும் போதும். என்ன பாட்டு? வாடா மாப்பிள்ள வாழைப்பழம் தோப்புல வாலிபால் விழா. தயவு செய்து இந்த பாட்டை போடுங்க. பாலு சார், ப்ரோக்ராம் கேட்டிங்களா? மேடம் கலக்கிட்டாங்க. மேடம் உங்க ஹலோ சூப்பர். நாளைக்கு பார்க்கலாம். என்ன பாலு, கேட்டியா? வீட்டுக்கு போய் பேசலாம்.